Welcome to Speak English Daily channel. This is special series for advanced learners part 3. இங்கிலீஷில் 25 அட்வான்ஸ் வாக்கியங்களை தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கத்துடன் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக இங்கிலீஷில் கலக்குவீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Go to the extra mile. வழக்கத்தை விட கூடுதல் முயற்சி செய். எந்த வேலையிலும் சாதாரணமாக செய்யாமல் கொஞ்சம் மேலுமாக செய்பவரை சொல்லும்போது பயன்படுத்தலாம். உதாரணம், She always go to the extra mile to help her students. தன் மாணவர்களுக்கு உதவுவதற்காக அவள் வழக்கத்தை விட கூடுதலாக முயற்சி செய்வாள். Call it a day. இன்றைய வேலையை இங்கேயே முடிப்போம். ஒரு நாள் முழுக்க பிஸியாக இருந்த பிறகு இப்போதுக்கு போதும் என்று சொல்வது. உதாரணம், We have done enough work. Let's call it a day. Cross that bridge when you come to it. அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனைக்கு பதில் தேட வேண்டாம். நேரம் வந்தால் பார்த்து கொள்வோம். உதாரணம், Don't worry about next month's exam. We will cross that bridge when we come to it. In a nutshell. சுருக்கமாக சொன்னால், ஏதாவது விஷயத்தை துரிதமாக கூறும்போது in a nutshell பயன்படுத்தலாம். உதாரணம், In a nutshell, the plan failed. சுருக்கமாக சொன்னால் திட்டம் தோற்றுவிட்டது. Keep your cool. கோபப்படாமல் அமைதியாக இரு. நெருக்கடியான நிலையிலும் கம்போஷர் காப்பாற்று. உதாரணமாக, Even in tough situations, she keeps her cool. கடினமான நிலையிலும் அவள் அமைதியாக இருந்தாள். Hit the jackpot. பெரிய வெற்றி அடை. அதிர்ஷ்டமாக பெரிய வாய்ப்போ லாபமோ கிடைக்கும்போது. உதாரணம், He hit the jackpot when he got that promotion. பதவி உயர்வு பெற்று அவன் பெரிய வெற்றி அல்லது அதிர்ஷ்டத்தை அடைந்தான். Let the cat out of the bag. ரகசியத்தை தவறுதலாக வெளிச்சம் போடு என்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். உதாரணம், She let the cat out of the bag about the surprise party. சர்ப்ரைஸ் பார்ட்டி பற்றிய ரகசியத்தை அவள் தவறுதலாக கூறிவிட்டாள். Go with the flow. எதையும் யோசிக்காமல் நிலைமையை ஏற்று செல் என்ற சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். உதாரணம், Don't stress, just go with the flow. அதிகம் யோசிக்காதே, சூழ்நிலையோடு ஒத்து செல். Think outside the box. வழக்கமான முறையிலல்லாமல் புதிதாக யோசிக்க என்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். உதாரணம், To solve this problem, we must think out of the box. இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் புதிய முறையில் யோசித்தாக வேண்டும். Bite off more than you can chew.
உன் திறனை மீறி பொறுப்பு ஏற்காதே என்ற அர்த்தத்தில் இந்த தொடரை பயன்படுத்தலாம். உதாரணம், டோன்ட் பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் chew. உன் திறமையை மீறி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதே என்று அர்த்தம். hit the nail on the head. சரியான விஷயத்தை துல்லியமாக சொல் என்ற அர்த்தத்தில் இந்த தொடரை பயன்படுத்தலாம். You really hit the nail on the head with that comment. அவருடைய கமெண்ட்டுக்கு நீ துல்லியமாக பதில் சொன்னாய். It rings a bell. ஏதோ பழக்கமானதாக தோன்றுகிறது, நினைவுக்கு வருகிறது என்ற சூழ்நிலையில் இந்த தொடர் பயன்படுகிறது. உதாரணம், that name rings a bell, but I can't remember where I heard it. அந்த பெயரை எங்கோ கேட்டிருக்கிறேன், ஆனால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. make ends meet. வருமானத்தால் செலவுகளை சமநிலைப்படுத்து என்ற அர்த்தத்தில் இந்த தொடர் பயன்படுகிறது. உதாரணம், It's hard to make ends meet these days. இன்றைய காலகட்டத்தில் வருமானத்தால் செலவுகளை சமநிலைப்படுத்துவது கடினமாக உள்ளது. Play it by ear. திட்டமிடாமல் நிலைமைக்கு ஏற்ப செயல்படு என்ற அர்த்தத்தில் இந்த தொடர் பயன்படும். உதாரணம், We don't have a plan. We will play it by ear. எங்களிடம் திட்டம் ஏதுமில்லை, நிலைமைக்கு ஏற்ப செயல்படுவோம். See eye to eye. ஒரே கருத்தில் இரு, மாற்றிக்கொள்ளாதே என்ற வலியுறுத்தும் விதமாக சூழ்நிலை அமைந்தால் இந்த தொடரை பயன்படுத்தலாம். We don't see eye to eye on that issue. Under the weather. உடல் நலமில்லாமல் இருப்பதை குறிக்கும் தொடர்தான் இது. உதாரணம், I am feeling a bit under the weather today. என்று நான் உடல்நலமில்லாமல் இருப்பதை போல் உணர்கிறேன் என்று அர்த்தம். Pull yourself together. உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வா, அமைதி காப்பாற்று என்ற அர்த்தத்தில் இந்த தொடர் பயன்படும். உதாரணம், Stop crying and pull yourself together. அழுவதை நிறுத்தி உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வா. The ball is in your court. அடுத்த முடிவு உன் கையில் உள்ளது, நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த தொடர் பயன்படும். உதாரணம், I have done my part. Now the ball is in your court. என் பங்குக்கு நான் செய்துவிட்டேன், இப்போது முடிவு உன் கையில் உள்ளது. Touch wood. அதிர்ஷ்டம் தொடரட்டும் என்று நம்பு என்ற சூழ்நிலையில் இந்த வாக்கியம் பயன்படும். உதாரணம், I have never been sick this year. Touch wood. இந்த ஆண்டில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இல்லை, அதுவே தொடரட்டும். Add fuel to the fire.
ஏற்கனவே கோபமாக இருக்கும் நிலைமையில் மேலும் சிக்கலை அதிகரிக்க என்ற சூழ்நிலையில் இந்த தொடர் பயன்படும். உதாரணம், his rude words just added fuel to the fire. அவனுடைய கடினமான வார்த்தைகள் மேலும் சிக்கலை அதிகரிப்பதாக இருக்கிறது. burn the midnight oil. இரவு முழுவதும் கடுமையாக வேலை செய் என்ற சூழ்நிலையை குறிப்பது இந்த தொடர். உதாரணம், she burned the midnight oil to finish her project. அவளுடைய திட்டத்தை முடிப்பதற்காக இரவு முழுவதும் கடினமாக வேலை செய்தாள். cost an arm and a leg. மிகவும் விலை உயர்ந்தது என்ற அர்த்தத்தை குறிக்கும் இடியமேட்டிக் தொடர்தான் இது. உதாரணம், that new phone cost an arm and a leg. இந்த புது ஃபோன் மிகவும் விலை உயர்ந்தது. in hot water. ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கும் நிலையை விளக்கும்போது இந்த தொடரை பயன்படுத்தலாம். உதாரணம், he is in hot water after missing the deadline. காலக்கெடு முடிவடைந்ததால் அவன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறான். read between the lines. நேரடியாக சொல்லாமல் மறைமுக அர்த்தத்தை புரிந்துகொள் என்ற சூழ்நிலையில் read between the lines என்ற தொடர் பயன்படும். உதாரணம், read between the lines, he doesn't want to go. அவனுக்கு போக விருப்பமில்லை. keep it low key. பெரிய விளம்பரம் இல்லாமல் எளிதாக வை என்ற சூழ்நிலையில் இந்த தொடர் பயன்படும். உதாரணம், let's keep the celebration low key this time. இந்த முறை நாம் கொண்டாட்டத்தை எளிமையாக வைத்துக்கொள்வோம் என்ற அர்த்தம். வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.